இன்றைக்கி சிம்பிளான ஒரு பீர்க்கங்காய் துவையல் சொல்லித்தரேன். இது வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த பீர்க்கங்காயை பார்த்து எல்லாம் இந்த மாதிரி மெலிசாக ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு புளி தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுலாம். உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் முக்கியமாக வேணும். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை கோல்டன் ப்ரௌன் வறுத்த அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு இதை சுருளை வதக்கிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் சீவும் போது பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலலாம் இந்த மாதிரி இருக்கும், முத்தலாக இருக்கும். அதை மட்டும் எடுங்க. அப்படி இருந்தால் தான் இந்த இந்த ஃபுல்லாக வழட்டி எடுத்துட்டோம்னா இந்த தோல் போயிடும். இதுதான் அப்படியே தோலோடு செய்யும்போது தான் சக்தி அதிகம். அதுக்கு சின்னதாக எடுத்துங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இதை ஆறி எடுத்து உப்பு, கொஞ்சம் வெல்லம், புளி இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் தொகையில் ரெடி ஆகிடுது. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.